நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும். அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தீங்க. அதாவது அது சொன்ன வங்கக்கடலா, இது நம்முடைய சிங்கக்கடலா? இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது, இனியும் நடத்த முடியாது அவர்களால். எனக்கு அது ஒரு வருத்தம். என்னன்னா, அதுல கிட்டத்தட்ட 40 விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல. 30 கிலோமீட்டர்ல டிராபிக் ஜாம். பாவம், அதுவும் பெண்கள். ஐயா, நாங்க 6 மணி நேரம் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம், எப்படியாவது வந்துடணும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறப்ப எனக்குலாம் அப்படியே வலிக்குது. ஐயோ, என்னடா இது, அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த மாநாட்டை பார்த்து, என்னடா இவங்களை போய் இப்படி ஒரு மாநாடு நடத்தின, நவீனமான தொழில்நுட்பங்கள், ஏஐல ட்ரோன்ல இருந்து பாராசைல் இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களால தாங்க முடியல. அதனால தான் நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும். பொறாமை வயிறுல எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சிக்கு. அதனால தான் யாரையோ ஏவி விடுறாங்க, நம்மளை திட்ட வர்றான். சில பேருக்கு எலும்பு போடுறான், அந்த எலும்பு வாங்கி சில நான் குழைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து. வயிற்றுச்சல். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம், அவனுக்கு தெரியல, அந்த எலும்புக்கு தெரியல. அதை பத்தி கவலையே இல்லை. நம்ம நோக்கம் என்ன? சமூக நீதி. இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். ஆனால் அதில் என்னன்னா, சின்னையா நடத்திட்டா. நான் எல்லாம் நடத்தலை மாநாட்டை, நீங்க தான் நடத்துனீங்க. அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான். அந்த கிரெடிட் நான் பேர் வேணா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளும், நம்ம சங்கத்தில் அத்துணை நிர்வாகிகளும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், எத்தனையோ மீட்டிங்,